Hi friends, welcome back to Moni's Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி வச்சு சூப்பரான ஊத்தப்பம் எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்ல ஸ்பாஞ்சினஸ் தான், நல்லா சாஃப்டா இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி அரிசியில ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கறனால நீங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 2 கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா 400 கிராம். ஒரு கப்பு வந்து 200 கிராம் அளவு இருக்கும். 400 கிராம் அளவுக்கு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3 தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவிட்டு இதை தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். இல்லை அப்படின்னா அப்படியே நைட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் நல்லா ஊறி இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி அரிசி அளந்தோம்ல, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நார்மல் உளுந்து அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே நல்லா மலர்ந்துடும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அரிசி ஊற வைக்க டைமே நம்ம வந்து உளுந்தையும் ஊற வச்சிடணும். இப்போ இதுவும் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசியும் 5 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்திருக்கு. அதே சமயம் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசி இந்த மாதிரி நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் நல்லா வந்து அரைப்பட்டு கிடைக்கும். ஸோ நல்லா ஊறணும். உளுந்தும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா உளுந்து 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த உளுந்தை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து நம்ம நார்மலாக உளுந்து மாவு எந்த மாதிரி அரைச்சி எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா அரைஞ்சி வருது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் எடுத்து. நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உளுந்தோட அளவு மட்டும் கூட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி வந்து நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியோடய சேர்த்து போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக தெளித்து அந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தேவைப்பட்டனால தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ நல்லா மையாக பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். உளுந்து அப்புறமா கருப்பு கவுனி அரிசி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் புளிக்க வைக்கிறதுக்காக மட்டும் இம்மிடியட்டாக இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். மிச்சப்படி அதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது மறுநாளைக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து மூடி வச்சு ஒரு நாள் நைட்டு மொத்தம் நம்ம வந்து புளிக்க விட்டுறலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மாவு பொங்கி வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊத்தாப்பம் மாதிரி சுடலாம். ஊத்தாப்பம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இட்லி மாதிரி சுட்டெடுக்கலாம், தோசை மாதிரி சுட்டெடுக்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ வந்து மாவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் அயன் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊத்தாப்பம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாதிரி ஊற்றிட்டு அதை வந்து திருப்பி போட மாட்டோம். அதை அப்படியே நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. வச்சுட்டு இது ஃபுல்லாக இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எந்த ஒரு மாவு தன்மையும் இருக்காது. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடலைக்கறி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறமா பன்னீர் கறி, அப்புறமா சாம்பார், சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.